AI vs வேர்ல்டு சாம்பியன். இந்த சிஸ்டம் இதுக்கு மேலே நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்? ஒரு AI சிஸ்டம்னால இந்த மாதிரி ஸ்லாங்ஸை எல்லாம் புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? 200 மில்லியன் பேஜஸ் இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக கொடுக்குறாங்க. பட் ஜெப்பர்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த IBM வாட்சன்றது ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாது. வணக்கம் நண்பர்களே. AI vs வேர்ல்டு சாம்பியன் ஒரு மேட்சை வச்சா யார் ஜெயிப்பாங்க? ஒரு வேர்ல்டு சாம்பியனை ஜெயிக்கிற அளவுக்கு AI வளர்ந்துருச்சா? இந்த கேள்விக்கு ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதில் டீப் ப்ளூ வர்சஸ் கேரி காஸ்பரோ நடந்த செஸ் மேட்சை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போது நம்ம ரெண்டாவது கேம். இது என்ன கேம்? இது ஏன் காம்ப்ளெக்ஸ்? இதில் என்ன நடந்துச்சு? எந்த வேர்ல்டு சாம்பியன் கூட எந்த AI சிஸ்டம் போட்டி போட்டுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1997 டீப் ப்ளூ ரெய்னிங் வேர்ல்டு சாம்பியன் கேரி காஸ்பரோவை செஸ்ஸில் தோக்கடிச்சாச்சு. ஸோ ஒரு AI சிஸ்டம்னால ஒரு ரெய்னிங் வேர்ல்டு சாம்பியனை தோக்கடிக்க முடியும் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் IBM அதோட நிற்கலை. இந்த சிஸ்டம்மை இதுக்கு மேலே நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், இதுக்கு அடுத்த என்ன இலக்கு அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்த ஒரு யோசனை, நம்ம ஒரு கேமை காங்கர் பண்ணிட்டோம், அடுத்தது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது மனுஷனும் பேசி நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க மாதிரி ஒரு AI சிஸ்டம்னால லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத அடுத்த இலக்கா அவங்க வச்சாங்க. சரி, நம்ம ஒரு கேமை விளையாடுற மாதிரி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்லாங்குமே வித்தியாசமாக இருக்கும் லாங்குவேஜில். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேசுகிறது சென்னை தமிழ். சென்னையில் இப்படி தான் நாங்கள் தமிழ் பேசுகிறோம். இப்போ இதே நீங்கள் மதுரை போனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தமிழ், இல்லையா? கோயம்புத்தூரில் எடுத்திங்கன்னா அவங்க பேசுகிற தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திருநெல்வேலியில் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க தமிழ் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்லாங்னு சொல்கிறோம். ஒரு ஊருக்கும் சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஒரு AI சிஸ்டம்னால இந்த மாதிரி ஸ்லாங்ஸை எல்லாம் புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்றத நோக்கி அடுத்த இலக்கா வச்சு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நேச்சுரல் லாங்குவேஜை புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு AI சிஸ்டமை IBM உருவாக்குறாங்க. அந்த சிஸ்டம்க்கு அவங்க வாட்சன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தாமஸ் வாட்சன் IBM உடைய ஃபவுண்டர். ஸோ அவருடைய பேரில் இருக்கிற செகண்ட் நேம் எடுத்து இந்த AI சிஸ்டம்க்கு வாட்சன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த வாட்சன் சிஸ்டம்க்கு IBM 200 மில்லியன் பேஜஸ் இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக கொடுக்குறாங்க. அதாவது என்சைக்ளோபீடியா, டிக்ஷனரி, நியூஸ் ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த IBM வாட்சன் சிஸ்டம் படித்து புரிஞ்சு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இந்த IBM வாட்சன் சிஸ்டமை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது எந்த வேர்ல்டு சாம்பியன் கூட என்ன மாதிரி ஒரு காம்படிஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத IBM இன்ஜினியர்ஸ் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி ஒரு காம்படிஷனை இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பார்ல நிறைய சத்தம் கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய பேர் அந்த பாருக்கு ஓடினாங்க. என்னடா திடீர்னு ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லாரும் பாருக்கு ஓடுறாங்களேன்னு சொல்லி இந்த IBM ரிசர்ச்சர்ஸும் அங்க போனாங்க. அங்க போனா டிவியில ஒரு கேம் ஷோவை ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அந்த கேம் ஷோ பேரு ஜெப்பர்டி. அதுல கென் ஜென்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு சாம்பியன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்கறதுக்காக ஆர்வமா எல்லா மக்களுமே அந்த பாரை நோக்கி ஓடி இருக்காங்க. ஸோ அப்படிதான் IBM ரிசர்ச்சர்ஸ்க்கு இந்த ஜெப்பர்டின்ற ஒரு கேம் இருக்கு, இந்த கேமை நம்ம இந்த IBM வாட்சன் காம்படிஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வராங்க. ஜெப்பர்டி அப்படின்ற இந்த கேம் ஷோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு குவிஸ் காம்படிஷனை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஜெப்பர்டி. ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கும் ஜெப்பர்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு குவிஸ் காம்படிஷனில் டைரெக்டாக நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம், பார்ட்டிசிபென்ட் அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, இல்லையா? இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியா அப்படின்னு சொன்னால் சோல், தட் இஸ் தி ஆன்சர். பட் ஜெப்பர்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜெப்பர்டியில் கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஜெப்பர்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அந்த க்ளூவை பேஸ் பண்ணி ஆன்சரை நம்ம கொஸ்டினாக திருப்பி சொல்லணும். இந்த ஜெப்பர்டி கேமில் எப்படி க்ளூஸை கொடுப்பாங்க, அதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத விளக்குறதுக்கு நான் ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் முதல் க்ளூ. லிட்ரலி ஃப்ரெஞ்ச் ஃபார் மெல்டிங். இட்ஸ் அ creamy sugary paste used in cake and candy making.
இதுதான் க்ளூ. இந்த க்ளூக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆன்சரை எப்படி கொடுக்கணும்னா வாட் இஸ் ஃபாண்டன்ட், ஃபாண்டன்ட் தான் இந்த க்ளூக்கு ஆன்சர். பட் அவங்க அதை ஒரு கொஸ்டின் ஃபார்ம்ல திருப்பி சொல்லணும். வாட் இஸ் ஃபாண்டன்ட், அதுதான் இந்த க்ளூக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். This cake became a little cheaper and a lot more vivid when Adam's extract suggested using its red food color in the recipe. இந்த க்ளூக்கு ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். What is red velvet cake? அதுதான் இந்த க்ளூக்கு உண்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஜெப்பர்டியில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும். இப்போ பாலிட்டிக்ஸ் இருக்கும், யூஎஸ் சிட்டிஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இல்ல மூவிஸ் அப்படின்னு இருக்கும், டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி க்ளூஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்குமே ஒரு சர்டன் டாலர் வேல்யூ இருக்கும். ஸோ அதை பார்ட்டிசிபென்ட் கரெக்டாக சொன்னால் அவங்களுடைய டோட்டலில் அந்த டாலர் வேல்யூ $200, $400, $600, $800, $1000 எது அந்த வேல்யூ அது ஒரு பார்ட்டிசிபென்ட் டோட்டலுக்கும் ஆட் ஆகும். இதுதான் ஓவரால் ஜெப்பர்டி கேம் உடைய ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஜெப்பர்டி மேட்ச்ல வாட்சனுக்கும் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்க்கும் நடந்த மேட்சை பத்தி இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம். 2011 வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மேட்ச்ல IBM கூட மோத போறது அந்த டைம்ல இருக்கிற 2 ரெய்னிங் வேர்ல்ட் சாம்பியன்ஸ். ஒரு ஆள் இல்ல 2 பேரு. ஒருத்தர் பேரு பிராட் ரட்டர், அவர் 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன். இன்னொருத்தர் பேரு கென் ஜென்னிங்ஸ். இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி பல டோர்னமெண்ட்ஸ் மேட்சஸ் வின் பண்ணவங்க. ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் அட் தட் டைம், ஒன் ஆஃப் த டாப் earners also. அதாவது இந்த கேம்ல ஜெயிச்சதுல வந்து இவங்க 2 பேர் தான் டாப் அந்த டைம்ல. அவங்க கூட IBM வாட்சன் பிப்ரவரி மாசம் 2011 போட்டி போடும் அப்படின்றத IBM அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த IBM வாட்சன்றது ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாது, 90 சர்வர்ஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற மெஷின். IBM பவர் 750 சர்வர்ஸ், அதுதான் அந்த மாடல். அந்த மாடல்ல 90 சர்வர்ஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய சிஸ்டம் வெளியே மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற IBM உடைய ரிசர்ச் ஃபெசிலிட்டிலேயே இந்த மேட்சை வைக்கிறாங்க. 2011 பிப்ரவரி 14, 15, 16 3 நாள்ல இந்த மேட்ச் நடக்குது. ஏற்கனவே நடந்த டீப் ப்ளூ வர்சஸ் கேரி காஸ்பரோவ் செஸ் மேட்ச் உலகம் ஃபுல்லா பாப்புலரா இருந்ததுனால இந்த மேட்சுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா நியூஸ் சேனல்ஸுமே இந்த மேட்சை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகம் பூரா இருந்த மக்கள் ஆர்வமா இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 14th February 2011 டே 1 முதல் மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த ஷோ உடைய ஹோஸ்ட் அலெக்ஸ் ரெபெக். அவர் வந்து ஒரு வெரி பாப்புலர் ஹோஸ்ட் இந்த ஷோக்கு. அவர் 3 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கென் ஜெனிங்ஸ், IBM வாட்சன் அண்ட் பிராட் ரட்டர். ஸ்கோர்ஸ் வந்து 0-0-0ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேம்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். லிட்ரரி கேரக்டர் APB, அதுதான் முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் பீட்டில்ஸ் பீப்புள், அதுக்கு அடுத்தது ஒலிம்பிக் ஆடிட்டிஸ், அதுக்கு அடுத்தது நேம் த டெக்கேட், அப்புறம் ஃபைனல் ஃப்ரான்டியர்ஸ், கடைசி டாபிக் ஆல்டர்னேட் மீனிங்ஸ். ஸோ மொத்தம் 6 டாபிக்ஸ் இருக்கு. ஒரு டாபிக்லயுமே 5 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 6-5 30 கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா $200, $400, $600, $800, $1000. ஸோ வேற அமௌண்ட்ஸ் இருக்கு ஒன்னுக்கும். ஸோ அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து எந்த கொஸ்டினை சூஸ் பண்றாங்களோ அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அவங்க சரியா சொன்னாங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்ல போய் சேரும். கென், பிராட் 2 வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரியே பஸரை பிரஸ் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கும் வாட்சனும் அழகா ஆன்சர் பண்ணுது. டே 1 முடிவில் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிராட் அண்ட் வாட்சன் 2 பேருமே டை, $5,000 ஈச். ஸோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கென் வந்து $2,000 வின் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ இந்த ஸ்கோர்ஸோட டே 1 முடியுது. ஸோ டே 1ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து தெரியாத வாட்சன் வந்து மிஸ்டேக் பண்ணிச்சு. இருந்தும் அதுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணி அதால ஃபர்ஸ்ட் பிளேஸ் டைக்கு வர முடிஞ்சது. இனி டே 2ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டே 2ல வந்து ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. IBM வாட்சன் வந்து ஒரு கொஸ்டினுக்கும் அதோடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படியோ அதுக்கு ஏத்தபடி பெட்டை பிளேஸ் பண்ணுது. அதனால அது ஒரு ஆன்சரை தப்பா சொல்லும் போது அதுக்கு நஷ்டம் வர்றது ரொம்ப கம்மியாகவும், கரெக்டா சொல்லும் போது அதுக்கு லாபம் ஜாஸ்தியா வர்ற மாதிரியும் அது ரொம்ப சாமர்த்தியமா விளையாடுது. இதுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல
கொஸ்டின்ல வந்து அது ஒரு பெரிய பிளண்டர் பண்ணுது. அது என்ன கொஸ்டின்றதை நம்ம இப்ப பார்ப்போம். Its largest airport is named for a World War II hero. Its second largest for a World War II battle. இதுதான் அந்த க்ளூ. இதுக்கு சரியான ஆன்சர் வாட் இஸ் சிகாகோ. பிராட் கென் ரெண்டு பேருமே வாட் இஸ் சிகாகோ அப்படின்னு கரெக்டான ஆன்சரை சொல்றாங்க. ஆனா வாட்சன் வாட் இஸ் டொரண்டோ அப்படின்னு சொல்லுது. ஏன் இந்த ஆன்சர் ஒரு பெரிய பிளண்டர் அப்படின்னா, சிகாகோ அப்படின்றது ஒரு யுஎஸ் சிட்டி. ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதோ ஒரு யுஎஸ் சிட்டியா தான் இருக்கணும். ஆனா டொரண்டோன்றது கனடால இருக்கிற ஒரு சிட்டி. சோ அதனால இது ஒரு பெரிய பிளண்டர். சோ இந்த ஆன்சரை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு தப்பான ஆன்சரை கொடுத்துருச்சே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு அடுத்து வந்த நிமிஷம் தான் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போனாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு பெட் வாட்சன் வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வச்ச பெட்லையுமே இருக்கிறதுலயே கம்மியான பெட்டு தான் வாட்சன் வச்சது. வாட்சன் இந்த கொஸ்டினுக்கு வச்ச பெட் வெறும் $947. இது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பிராட் வந்து $5000 பெட் வச்சிருந்தாரு. அதே மாதிரி கென் $2400 பெட் வச்சிருந்தாரு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை தெரியலன்ற பட்சத்திலையும் ரொம்ப கம்மியான பெட் வச்சு பெரிய ஒரு தோல்வியை அடையாத டே 2 வந்து வாட்சன் தள்ள முடிஞ்சது. இப்போ டே 2 உடைய கடைசியில இருக்கிற ஸ்கோர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். லீடிங் பிளேஸ்ல வாட்சன் $35,734. செகண்ட் பிளேஸ்ல பிராட் இருந்தாரு $10,400. தேர்ட் பிளேஸ்ல கென் $4,800. சோ ஃபர்ஸ்ட் டேல வந்து பிராட் கூட ஈக்குவலா இருந்த வாட்சன் செகண்ட் டேல கிளியரா லீட வந்து மேல எடுத்துட்டு போய் லீடிங் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு. டே 3. டே 3ல என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். டே 2 உடைய முடிவிலேயே வந்து உலக மக்கள் எல்லாருக்குமே வாட்சன் அப்படின்ற ஒரு சிஸ்டமுக்கு நேச்சுரல் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றது தெரிய வந்துருச்சு. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் அது தெரிய வந்துருச்சு. ஆனா ஜெப்படின்ற கேம் வந்து நிறைய பெட்டிங் அதுல இன்வால்வ்னால டே 3ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ வாட்சன் கேன் மேக் அ மிஸ்டேக் அண்ட் தென் லூஸ் த மேட்ச் ஆல்சோ. ஸோ எல்லாருமே டே 3ல என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க. டே 3க்கு இதுதான் டாபிக்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க. நான் ஃபிக்ஷன், லீகல் ஈஸ், அந்த ஈ வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கு. அப்புறம் வாட் டு வேர், யுஎஸ் ஜியோகிராபிக் நிக்நேம்ஸ், மேஜிக்கல் மவுஸ் டெரி டூர், ஃபெமிலியர் சேயிங்ஸ். இப்போ இந்த ஃபெமிலியர் சேயிங்ஸ், யுஎஸ் ஜியோகிராபிக் நிக்நேம்ஸ் இதெல்லாம் நம்ம லிட்டரேச்சர்ல இருக்கிறத விட நம்ம பேச்சு வாக்குல வர்ற ஒரு ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வாட்சனுக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா இந்த டாபிக்ஸை எப்படி வாட்சன் ஹேண்டில் பண்ண போகுது டே 3ல அப்படின்றத பார்ப்போம். டே 3 மேட்ச் விறுவிறுப்பா போது ஒரு கொஸ்டினுக்குமே ரொம்ப தெளிவா அதுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வாட்சன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வருது. நம்ம டே 2ல பார்த்தோம் அந்த ஒரு கொஸ்டினுக்கு டொரண்டோ அப்படின்னு தப்பா சொல்லிச்சு. இப்போ டே 3ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டின் என்னன்னா, வில்லியம் வில்கின்சன்ஸ் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் த பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் வலாச்சியா அண்ட் மொல்டேவியா இன்ஸ்பயர்ட் திஸ் ஆத்தர்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் நோவல். ஸோ யார் அந்த ஆத்தர் அப்படின்றது தான் இந்த க்ளூ. இதுக்கு ஆன்சர் வந்து who is Bram Stoker. இப்போ இந்த क्वेश्चनக்கு IBM வாட்சனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால அது ஸ்மார்ட்டா என்ன பண்ணிருக்குன்னா பெட் வந்து ஜாஸ்தியா வச்சிருக்கு. இப்போ இதே क्वेश्चनக்கு 3 பேரும் என்ன பெட் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். கென் வந்து வெறும் $1000 தான் பெட் பண்ணாரு இந்த क्वेश्चनக்கு. பிராட் வந்து $5,600 பெட் பண்ணாரு. ஆனா வாட்சனுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையா இருந்ததனால $17,973 இந்த ஒரு क्वेश्चनக்கு அது பெட் பண்ணிச்சு. சோ அது கரெக்ட்டா கிடைச்சதனால இட் ஒன் திஸ் பிக் an amount. அந்த லாஸ்ட் क्वेश्चन முடிஞ்ச உடனே ஃபைனல் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா லீடிங் பிளேஸ்ல வாட்சன் $77,147. செகண்ட் பிளேஸ்ல கென் வந்திருந்தாரு $24,000. தேர்ட் பிளேஸ்ல பிராட் $21,600. சோ கிளியர் லீட்ல IBM வாட்சன் இந்த ஜெப்பர்டி சேலஞ்சை ஜெயிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்கு இந்த ஜெப்பர்டி வின் வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மைல்ஸ்டோனுக்கு அப்புறம் இந்த வின்னுக்கு அப்புறம் உலகம் முழுக்க AI பத்தி பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. பல யூனிவர்சிட்டியில புதுசா AI கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க 2011க்கு அப்புறம். அது மட்டும் இல்ல, இந்த வாட்சன் சிஸ்டம் அவங்க அதோட விடாம இன்னைக்கு வரைக்கும் ஈவன் டுடே தே ஹேவ் டெவலப்ட் வாட்சன் சிஸ்டம் அண்ட் பல என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இந்த வாட்சன் AIக்கு வந்து IBM பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது பார்ட். இன்னும் ஒரு பார்ட் பாக்கி இருக்கு. இதுக்கும் மேல
ஒரு கேம் நடந்திருக்கு. அது என்ன கேம், எப்ப நடந்துச்சு, யார் கூட நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என் கூட இந்த வீடியோல நீங்க பயணம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. விரைவில் அடுத்த பார்ட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னைக்குமே காரியத்தில் கண்ணாருங்க. டேக் கேர்.